ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன் 2025 மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள். குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள். திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள். உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்று தருமா? உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் பொதுவாக கலவையான அல்லது சில சமயங்களில் சராசரி முடிவுகளை தரக்கூடும். ஏனெனில் இந்த மாதம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆட்சி கிரகமான சூரியன் பொதுவாக நல்ல நிலையில் இருப்பார். எனவே பலன்கள் மிகவும் பலவீனமாக இருக்காது. ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கவில்லை. மாதத்தின் முதல் பாதியில் சூரியனின் பெயர்ச்சி அதிகமாக இருக்கும், ஆனால் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சராசரியை விட சற்று சிறந்த முடிவுகளை பெற முடியும். மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரியன் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்ல பலன்களை தரும். செவ்வாயின் பெயர்ச்சி பலவீனமான நிலையில் 12ஆம் வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் இருந்து சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கப்படுவதில்லை. புதனின் பெயர்ச்சி இந்த மாதம் கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது. குரு பெயர்ச்சி மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமான பலன்களையும் இரண்டாம் பாதியில் சாதகமான பலன்களையும் தரக்கூடும். சுக்கிரனின் பெயர்ச்சி பொதுவாக சாதகமான பலன்களை தரும். சனியின் பெயர்ச்சி அனுகூலத்தை அளிக்க முடியாது. அதே நேரத்தில் ராகு கேதுவின் பெயர்ச்சியும் சாதகமான பலன்கள் தராது. இந்த மாதம் சில கிரகங்களை சந்தித்தாலும் அர்ப்பணிப்புடனும் மற்றும் பக்தியுடனும் உழைத்தால் சராசரி நிலை அல்லது சிறந்த பலன்களை அடைய முடியும். மாதத்தின் மறுபக்கம் மிகவும் நல்ல பலன்களை தரும். உங்களின் தொழில் வீட்டாரின் அதிபதி சுக்கிரன் இந்த மாதம் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் மேன்மையான நிலையில் இருப்பார். இத்தகைய சூழ்நிலையில் பொதுவாக கடினமாக உழைக்கும் மக்கள் இந்த மாதம் மிக சிறந்த முடிவுகளை அடைய முடியும். உங்கள் வேலையை முடிப்பது அல்லது உங்கள் இலக்கை அடைவது எளிதானது அல்ல. ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் நீங்கள் அற்புதமான முடிவுகளை பெறலாம். வணிக கண்ணோட்டத்தில் இந்த மாதம் பொதுவாக சாதகமாக இருக்கலாம். இருப்பினும் சில கூடுதல் முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும். இருப்பினும் வணிகத்தின் காரணியான புதனிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்காது. ஆனால் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் பழைய வேலையை சிறப்பாக முயற்சி செய்தால் நல்ல பலன்களை பெறுவீர்கள். இந்த நிலையில் ஆரம்ப கல்வி பெறும் மாணவர்களுக்கும் உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கும் இருக்க போகிறது. ஆனால் ஒப்பீட்டளவில் உயர்கல்வி பெறும் மாணவர்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெற முடியும். 2025 மேயில் குடும்பம் மற்றும் வீட்டு விசேஷங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் காதல் வாழ்க்கையில் காம எண்ணங்கள் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். சமூக நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய தேவையும் இருக்கலாம். அதாவது நீங்கள் வரம்புகளை பின்பற்றினால் உங்கள் காதல் வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க முடியும். திருமண விஷயங்களில் பாதியில் உங்கள் திருமண வாழ்க்கை ஒப்பீட்டளவில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் நிதி விஷயங்களுக்கு புதன் கிரகம் இந்த மாதம் சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தரக்கூடும். ஆனால் பணத்தின் காரணியான குரு மாதத்தின் இரண்டாம் பாதியில் மிகவும் நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது. நிதி விஷயங்களில் மே மாதம் உங்களுக்கு சராசரி அல்லது ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை தரும். இந்த மாதம் சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் கவனமாக இருப்பதன் மூலம் அவை ஏற்படாமல் தடுக்கலாம். மாதத்தின் இரண்டாம் பாதி ஆரோக்கியத்தின் பார்வையில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை அன்று அனுமன் கோவிலில் சிவப்பு நிற இனிப்புகளை வழங்கி பிரசாதத்தை மக்களுக்கு விநியோகித்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.